வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிஜிட்டல் ரூட்டர் அன்பு நண்பன் கணேசன். ஆன்லைன் டெவலப்பர்கள் மூலம் சொத்தை வாங்குவதால் உள்ள நன்மைகளையும் அதன் வழிமுறைகளையும் பார்க்க இந்த வீடியோவில் ஏன் ஆன்லைன் டெவலப்பர்கள் மூலம் சொத்துக்களை வாங்க வேண்டும், அதற்கு என்ன வழிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதை பார்க்க. நாம் இது நாள் வரை பாரம்பரியமாக விற்பவர்களிடமிருந்து சொத்துக்களை வாங்கி வருகிறோம். அவற்றில் எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இருப்பதில்லை. அங்கீகரிக்காத நிலத்தை விற்பதுண்டு. ஏன் சில இடைத்தரகர்கள் லாப நோக்கத்திற்காக சொத்தை விற்கும் போது நில உரிமையாளர்களுடன் கூட்டு சேர்ந்து அந்த சொத்தின் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் அங்கீகாரத்தை பெறாமல் அந்த சொத்தை விட்டுவிடுவது. அதனால் பல வில்லங்கங்களை நம் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் சமீபத்தில் தமிழ் நடிகர் ஒருவர் சொத்தை வாங்கிய பின் அந்த இடத்தில் கட்டடம் கட்ட வேண்டிய நிலையில் அந்த இடத்திற்கு சரியான பாதை இல்லாததால் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படும். இது போன்ற பல வில்லங்கங்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் வீடியோவில் உள்ள அனைத்து விவரங்களையும் நன்கு கவனிக்கவும். வீடியோவிற்கு செல்வோம். இந்த வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்கவும். இந்த வீடியோவில் 2 விவரங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த வீடியோவில் ஆன்லைன் டெவலப்பர்களிடமிருந்து சொத்தை வாங்குவதால் என்னென்ன நன்மைகள் என்பதை பார்க்க போகிறோம். இரண்டாவது, என்ன வழிமுறைகளை பின்பற்றி நிலத்தை வாங்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். பரவலான சொத்தின் தன்மை. வெவ்வேறு ப்ரொமோட்டர்களின் வெவ்வேறு சொத்துக்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். விலைகளை ஒப்பிட்டு பார்த்து வாங்கலாம். உங்களுக்கு பிடித்த திசையில் பிடித்த ஏரியாவில் சொத்தை வாங்கலாம். வீட்டிலிருந்தே சொத்தை பற்றி மிக விரிவான தகவல்களை ஆன்லைனில் தெரிந்து கொண்டு வாங்கலாம். பெருவாரியான நேரமும் முயற்சியும் மிச்சமாகிறது. சரியான பிடித்தமான இடத்தை செலக்ட் செய்து உங்கள் அன்பான இடத்தை வாங்கலாம். வெளிப்படைத்தன்மை. பல ஆன்லைன் ப்ரொமோட்டர்கள் விரிவான சொத்தை பற்றிய தகவல்களை ஆன்லைனில் வெளிப்படுத்தி வருகின்றனர். அத்தோடு சொத்தை நேரடியாக பயணம் செய்து பார்க்கவும் வாய்ப்பை தருகிறார்கள். அந்த சொத்தை பற்றிய வேறு வாடிக்கையாளர்களின் டெஸ்டிமோனியலையும் தெரிந்து கொள்ளலாம். அதற்கேற்றவாறு முடிவும் எடுக்கலாம். அங்கீகாரம் பெற்ற நிலத்தை வாங்கலாம். பரந்த அளவிலான விற்பனை. பாரம்பரிய ரியல் எஸ்டேட் முகவர்களின் மூலம் வாங்கும் சொத்தை விட ஆன்லைன் ப்ரொமோட்டர்கள் வெளிப்படையாக பரந்த அளவில் சொத்துக்களை பார்வையிடலாம். பல ப்ரொமோட்டர்களின் நிலங்களை பார்வையிடுவதோடு ஒவ்வொரு சொத்துக்களின் தன்மைகளையும் சரியான விலையையும் மார்க்கெட் வேல்யூவையும் நன்கு கணக்கிடலாம். ஆன்லைன் சந்தையில் சொத்துக்களின் விலையில் தள்ளுபடிகள், அதாவது ஆஃபர்கள் இருக்கும். விளம்பர சலுகைகள் அதிகமாக இருக்கும். ஆன்லைன் ப்ரொமோட்டர்கள் மூலம் நிலத்தை வாங்கும் போது செலவுகள் குறையும். இடைத்தரகர்களின் கமிஷனையும் நேரடியாக சொத்தை பார்வையிடும் போது நேரமும் பணமும் மிச்சமாகுது. பிற வாடிக்கையாளர்களின் மதிப்புரைகள் மற்றும் ஒப்பீடுகள். மற்ற வாடிக்கையாளர்கள் மூலம் அந்த சொத்தின் ஆன்லைன் ப்ரொமோட்டர்களின் தரம், நம்பகத்தன்மையை நன்கு தெரிந்து கொள்ளலாம். ப்ரொமோட்டர்களின் கட்டுமானத்தின் தரம், விலை பற்றியும் சேல்ஸ் பண்ணிய பிறகு உள்ள சர்வீஸ் அங்கீகாரத்தையும் தெரிந்து கொள்ளலாம். சொத்தை அந்த ப்ரொமோட்டர்களிடம் வாங்குவதற்கு நல்ல முடிவை எடுக்கலாம். 24x7, அதாவது எல்லா நாளிலும் தகவல்களை ஆன்லைனில் உங்களது வேலை நேரம் பாதிக்காமலும் வீட்டிலிருந்தே சொத்தை பார்வையிடலாம். சகல விதமான நாலேஜையும் பெறலாம். டெவலப்பர்களை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு அரசாங்க அங்கீகாரம் பெறப்பட்ட டெவலப்பரா என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை அணுகவும். கடந்த கால அந்த ப்ரொமோட்டர்களின் வரலாறு, சொத்தை வாங்கிய பின் உள்ள சர்வீஸ் பற்றி தெரிந்து கொள்ளவும். ஆன்லைனில் சொத்தை பார்த்தாலும் சொத்தை நீங்களே நேரில் சென்று நன்கு ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து முடிவு பண்ணி வாங்கவும். ஆன்லைன் தொழில்நுட்பம் தெரிந்த நபர்களை உடன் வைத்துக்கொண்டு சொத்தை விசாரிக்கவும். அந்த சொத்து சம்பந்தமான நிலையை, லீகல் ஒப்பீனியனை சரிபார்த்து நல்ல லாயரை கொண்டு சரி செய்யவும். ப்ரொமோட்டர்களிடம் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்தி சரியான விலையை நிர்ணயம் பண்ணி அதற்கு பின் வாங்கவும். சொத்து ஆவணங்களை சரிபார்க்கவும். இதற்கு எங்களுடைய நிலம் வாங்கும் போது கவனிக்க வேண்டிய ஆவணங்கள் என்ற வீடியோவை நன்கு பார்க்கவும். அதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் அதனுடைய தம்ப்நெயிலையும் கொடுத்துள்ளேன். உங்களது சொத்தை வாங்கியவுடன் உங்களது சொத்தின் பட்டா, சிட்டா, அடங்கலை உங்களது பேரில் கூடிய விரைவில் மாற்றிக்கொள்ளவும். மேலும் போன ஸ்டெப்ஸ்களை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். பெரிய தள்ளுபடிகள், சலுகைகள் உள்ள நிலத்தை வாங்கும் முன் கவனிக்க வேண்டியவை. முதலில் தள்ளுபடிகள் வழங்கும் டெவலப்பர்களின் முழு விவரங்களை தெரிந்து கொள்ளவும். ஒப்பந்தத்தில் உள்ள விவரங்களுக்கும் சொத்தின் டாக்குமெண்ட்டுக்கும் உள்ள விவரங்கள் ஒத்துப்போகிறதா என்பதை தெரிந்து கொள்ளவும். ஏனெனில் அதிக தள்ளுபடி, சலுகைகள் உள்ள நிலம் மோசடி நிலமாகவோ அல்லது விலை மதிப்பற்ற புறம்போக்கு நிலமாக கூட இருக்கலாம். மேலே உள்ள தள்ளுபடி, பல சலுகைகள் சந்தை தந்திரமாகவும் பயன்படுத்தி இந்த மேற்கண்ட விலங்குகளை விட்டுவிடுகிறார்கள். ஆகையால் கவனமாக இருக்கவும். அதிக சலுகைகளை நம்ப வேண்டாம். நீங்கள் வாங்கும் நிலம் சுத்தமான வரலாற்றை பெற்றிருக்க வேண்டும். சட்ட சிக்கல் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள்.
அதாவது நில பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்ளவும். அதாவது அந்த பிளாட் விவசாய நிலமா குடியிருப்பு நிலமா என்பதை தெரிந்து கொள்ளவும். நிலத்தின் மீது உள்ள கடன்கள் சட்ட சுமைகளை ஆராயவும். நிலத்திற்கான அந்த மாவட்ட உரிமைகளை அந்த டெவலப்பர்கள் மூலம் பெற்று கொண்டு அவற்றின் மூலம் நீங்கள் நிலத்தை வாங்கவும். நிலத்திற்கான உண்மையான நிலை, அதாவது சீரற்ற நிலப்பரப்பு, தண்ணீர் தேங்கு நிலையில் உள்ள நிலம், மெயின் சாலைகளை அணுக சரியான வழிகள் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளவும். வெள்ள அபாயம், நீர்மட்ட நிலைகளை தெரிந்து அதிக நீர் நிலை தங்கும் நிலத்தை வாங்க தவிர்க்கவும். மேலும் நீங்கள் வாங்கும் நிலத்திலிருந்து பொது போக்குவரத்து சாலைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் சந்தைகள் உள்ள நிலவரத்தை தெரிந்து கொள்ளவும். தூய தண்ணீர், மின்சாரம், கழிவு நீர் போக்குவரத்து அடிப்படைகளை தெரிந்து கொண்டு வாங்கவும். நிலத்திற்கான பட்ஜெட்டை சரி செய்யும். அதாவது பதிவு கட்டணம், முத்திரை கட்டணம் மற்றும் ஏதேனும் கூடுதல் கட்டணங்களை டெவலப்பர்களிடமிருந்து தெரிந்து கொண்டு நிலத்தின் மொத்த விலையை சரி செய்து நிலத்திற்கான மொத்த பட்ஜெட்டை தெரிந்து கொண்டு பின்பு வாங்கவும். அந்த பகுதியில் வரவிருக்கும் உள்கட்டமைப்பு திட்டங்கள், புதிய சாலைகள், மெட்ரோ திட்டங்கள், வணிக மையங்களின் வரவு நீங்கள் வாங்கும் நிலத்தின் ரீசேல் வேல்யூவை அதிகப்படுத்தலாம். இந்த வீடியோவில் உள்ள விவரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவிற்கு லைக் பண்ணி உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்தவும். நன்றி. வாழ்க வளமுடன்.